கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பயப்படாதேயுங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள் என்று சாமுவேல் தனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ஜனங்களை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொன்னாலும் சாமுவேலுடைய சொல்லை கேட்க ஜனங்கள் மனதில்லாதிருந்தார்கள். எப்படியாகிலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். இந்த காரியம் பொல்லாப்பாய் சாமுவேலுக்கு தெரிந்தாலும் ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கு 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அவர் இப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை பார்த்து அங்கு விண்ணப்பம் பண்ணுகிறான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். இதை பார்த்த ஜனங்கள் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து போய் நிற்கிறார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்த பாவங்களோடு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற இந்த பாவத்தையும் நாங்கள் கூட்டிக் கொண்டோமே என்று முறையிடுகிறார்கள். அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்கிறார், பயப்படாதேங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்களை முழு இருதயத்தோடு சேவியுங்கள், அவர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வார்த்தையை தந்திருப்பார். அது கால தாமதமாகும் பொழுது, அதற்கான நேரங்கள் தாமதிக்கும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய எண்ணங்களினாலே சிந்தைகளினாலே விசுவாசத்தினாலே பின்வாங்கி போனவர்களாய் காணப்படுகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்தால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாய் வேண்டும். அதற்காக நாம் அடையாளங்களை கேட்கிறோம், உறுதிகளை கேட்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய மனதின் ஏவுதலினாலே அநேக காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் செய்கிற காரியம் சரிதானா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய காரியங்களிலே ஒரு முடிவு இராது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்களடையும் என்று வாசிக்கிறோம். நாம் நம்முடைய அறிவின்படி செய்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் தான் செய்தார் என்று கர்த்தர் மேல் கோபம் கொள்வதனாலே எந்த பயனும் இல்லை. ஆகவே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை எச்சரிப்பாரானால், நமக்கு ஒரு வார்த்தையை செய்வேன் என்று சொல்லுவாரானால் அதை முழுவதுமாய் நாம் நம்பி அவரை பின்பற்ற வேண்டும். நம்முடைய எண்ணங்களினாலே நாம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை என்று ஏசாயா 50 நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய முன்னோர்கள் எகிப்திற்கு போனார்கள். ஆபிரகாம் எகிப்துக்கு போனார், ஈசாக்கு போக பார்த்தார், யாக்கோப்பின் பிள்ளைகள் ஆகாரத்திற்காக எகிப்துக்கு போனார்கள். ஆனால் இந்த யோசேப்பு எகிப்துக்கு தேவனால் கொண்டு போகப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். தேவன் எந்த இடத்திலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அங்கு தேவனால் நாம் கொண்டு செல்லப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை விட்டு பின்வாங்காதபடி கர்த்தரை மாத்திரம் முழு இருதயத்தோடு நாம் சேவிப்போமானால் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் மிகவும் மகிமையாக இருக்கும் என்று 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை சேவிப்போம். உண்மையாகவே தேவ மகிமையை காண்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மனித சத்தத்தை கேட்காதபடி, மனதின் ஏவுதலின்படி நாங்கள் நடவாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கை கொள்ள, உண்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.